தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் அயனம் உத்தராயண புண்ணிய காலம் ருது வசந்த ருது. வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் 1946, கலியுகாதி 5125, பசலி 1433, கொல்லம் 1199. பஞ்சாங்கம் நாள் வைகாசி 23, 5/6/2024 புதன்கிழமை. திதி தேய்பிரை சதுர்த்தசி திதி இரவு 7:55 வரை, அதன் பின்னர் அமாவாசை திதி. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இரவு 9:29 வரை, அதன் பின்னர் ரோகிணி நட்சத்திரம். அமிர்தாதி யோகம் அமிர்த யோகம் இரவு 9:29 வரை, அதன் பின்னர் சித்த யோகம். நாம யோகம் சுகர்மம் 47 நாளிகை 50 வினாளிகை. கரணம் பத்திரை 7 நாளிகை 8 வினாளிகை. சகுனி 35 நாளிகை 6 வினாளிகை. அகஸ் 31 நாளிகை 31 வினாளிகை. தியாஜியம் 10 நாளிகை 3 வினாளிகை. சிரார்த்த திதி தேய்பிரை சதுர்த்தசி திதி. யோகினி ஆகாயம் பூமி. நேத்திரம் 0, ஜீவன் 0. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு 1 நாளிகை 36 வினாளிகை. தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை 5:53. சூரிய அஸ்தமனம் மாலை 6:29. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரம் உள்ளதால் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும். வழிபடுவோம், பயன்பெறுவோம். தொடர்வது ராசி பலன்கள். மேசராசி நேயர்களே, வாக்கு சாதுரியம் காணப்படும். அறிவார்ந்த செயல் புரிவீர்கள். தைரியமாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி நேயர்களே, திடத்தன்மையுடன் காணப்படுவீர்கள். குடும்ப மகிழ்ச்சி கூடும். வாக்குவன்மை கூடும். பணப்புழக்கம் கூடும். புகழ் ஏற்படும். தொழில் வகையில் சிறப்பான அனுகூலமான நற்பலன்கள் உண்டு. மிதுன ராசி நேயர்களே, நிம்மதியாக காணப்படுவீர்கள். சயன சுகம் உண்டு. தொழில் வேலை வகையில் லாபம் உண்டு. நல்ல செயல்கள் புரிவீர்கள். தகப்பனார் வழி ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களே, திறமையுடன் செயல்படுவீர்கள். நிலைத்தன்மையுடன் காணப்படுவீர்கள். காரிய வெற்றியும் தைரியமும் கூடும். லாபம் மேலோங்கும். குடும்ப மகிழ்ச்சி, சுகம், அதிர்ஷ்டம் போன்ற நற்பலன்களும் உண்டு. சிம்மராசி நேயர்களே, குடும்ப மகிழ்ச்சி உண்டு. தைரியம் கூடும். தகப்பனார் வழி ஆசீர்வாதம். தொழில் வகையில் மேன்மை. லாபம் சிறப்பாக இருக்கும். பலம் கூடும். வாழ்க்கை துணைவர் அனுகூலம் உண்டு. பெண்களால் அனுகூலம் உண்டு. கன்னிராசி நேயர்களே, பாக்கியம் கூடும். தொழிலில் மேன்மை ஏற்படும். தர்மகர்மாதிபதி யோகம் சிறப்பான நற்பலன்களை தரும். பெரியோர்கள் ஆதரவு உண்டு. திறமை சாமர்த்தியம் கூடும். எதிரிகளாலும் மேன்மை உண்டு. துலாம் ராசி நேயர்களே, இன்றைய தினம் சந்திராஷ்டமம் காணப்படுவதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம், கவனம், எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும். புதிய முயற்சிகள் செய்தல், போட்டிகளில் பங்கேற்றல், வாக்குவாதம் செய்தல் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும். விருச்சிக ராசி நேயர்களே, கற்றவர்களுடன் தொடர்பு ஏற்படும். பாண்டித்துவம் கூடும். சுகம் கூடும். ஆன்மீக வழியில் அனுகூலம் உண்டு. திறமையாக காணப்படுவீர்கள். திடத்தன்மையுடன் இருப்பீர்கள். தாயார் வழி அனுகூலம் உண்டு. வாழ்க்கை துணைவராலும் அனுகூலம் உண்டு. தனுசு ராசி நேயர்களே, காரிய வெற்றி, தைரியம், புகழ், எதிரிகளால் மேன்மை, பதவி யோகம் போன்ற சிறப்பான பலன்கள், அனுகூலமான பலன்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, புகழ் கூடும். தகப்பனார் வழி ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கும். தொழில் வேலை வகையில் நற்பலன்கள் கூடும். காரிய வெற்றியும் உண்டு. சுகம், நிம்மதி உண்டு. கும்பராசி நேயர்களே, தனலாபம் கூடும். வருமானம் கூடும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். பெற்றோரால் நன்மை உண்டு.
காரிய வெற்றியும் ஆற்றலும் கூடும். மீனராசி நேயர்களே, குடும்ப மகிழ்ச்சி கூடும், பணவரவு கூடும், தைரியமும் காரிய வெற்றியும் உண்டு. நிம்மதி தரும் நாள். சுப அசுபாதி நேரங்கள். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 4:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இரவு யமகண்டம் இரவு 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரை. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. காலன் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால். பகல் 12 மணி 24 நிமிடங்கள் வரை சூலம் உள்ளது. சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 10 மணி வரை, இரவு 11 மணி முதல் 12 மணி வரை. கிழமை ரீதியாக இன்றைக்கு கலைகள் பயில, கணிதாரம்பம் செய்ய, பொன் உருக்க போன்ற செயல்கள் செய்யலாம். இறை வழிபாடு செய்வோம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.